ஹாய் மக்களே, எத்தனை பேர் இது வரைக்கும் குற்றாலம் போயிருக்கீங்க? போனதில்லன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் காசி விஸ்வநாதர் டெம்பிள் எவ்வளோ பேருக்கு பிடிக்குன்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தென்காசினா இதுக்கு நான் கேரண்டி கொடுப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அது என்னென்னா அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் தான்ப்பா. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த மடக்கு பனியமாகட்டும், இந்த குட்டி குட்டியாக போடுறாங்களே, இதெல்லாம் அதிரசமாக நம்ப முடியுதா? பட் இதுதான் உண்மை. நம்ம தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கெல்லாமே நம்ம வந்துட்டு கடையில் ஒரு முறுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம சாமிக்கு படிச்சுட்டு அமைதியாக இருப்போம். பட் அது எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக வீட்டிலே எல்லோரும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு ஆயில் ஃபுட்டும் பிடிக்காது. நான் கூட அது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஈவன் அங்கே போனால் வடை சாப்பிடாமல் வந்துடாதீங்க, வேறு லெவலில் இருக்கும். இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்து நான் குற்றாலம் போனதே இல்லை. இந்த டைம் வந்து நாங்கள் 5 ஃபால்ஸ் மட்டும் போனோம். நான் இருக்கும்போது தண்ணி அவைலபிளாக இருக்காது. தண்ணி அவைலபிளாக இருக்கும்போது நான் இங்கே இருப்பேன். ஸோ இந்த டைம் 2 பேருமே கோயின்சிடெண்ட்டாக அங்கே அவைலபிளாக இருந்தோம். ஸோ வந்துட்டு பிரபஞ்சம் எங்களை மீட் பண்ண வச்சிச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே குளு குளுன்னு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் அடித்தோம். சரியான கிளைமேட் அங்கே.